வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு சோழன் அவங்க ஃபேமிலி போகிற கார் போயிட்டுருக்கு. வழியில் சில பல கலாட்டாஸ் கான்வர்சேஷனோட வண்டி அவங்க தங்க போகிற ரெசார்ட்டுக்குள்ளே நுழையுது. எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. நிலா அவங்க போட்டிருந்த ஹுட்டி எடுத்து கையில் வச்சுட்டு வர மற்றவங்கெல்லாம் பேக்கோட உள்ளர வர்றாங்க. எல்லாரும் அந்த ஹோட்டலோட பெரிய ரிசப்ஷனுக்குள்ளே நுழையிறாங்க. நிலான்னு சோழன் கூப்பிட அப்படின்னு திரும்புகிறாங்க. கடைசி நேரத்தில் தான் இந்த ஹோட்டலை புக் பண்ண. நல்ல ஹோட்டல் தான், இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னா தயங்காம சொல்லு, உடனே மாத்திடலாங்கிறாரு சோழன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் சோழன்னு நிலா சொல்ல, நீங்கெல்லாம் உட்காருங்க, நான் போய் செக்இன் பண்ணிட்டு வரேன்றாரு சோழன். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நகர நானும் வரேங்கிறாரு சேரன். அண்ணே பரவாயில்லண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காருங்கிறாரு சோழன். இல்லடா பணம் தர வேண்டியது இருக்கும்லங்கிறாரு சேரன். நானும் வரேன்டான்னு அவர் சொல்ல, அண்ணே அதெல்லாம் நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேனே, நீ உட்காரு நான் பார்த்துக்கிறேங்கிறாரு சோழன். அப்போவுமே பாண்டியும் சேரனும் கன்வின்ஸ் ஆகாம பார்க்க உட்காருண்ணே அப்படின்னு அவங்களெல்லாம் கம்ஃபர்டபுளா உட்கார சொல்லிட்டு, பல்லவா இந்தாடா அப்படின்னு அவர் கையில் இருக்க பேக்கை கொடுத்துட்டு ரிசப்ஷன்ல இருக்கவர்கிட்ட போறாரு சோழன். போய் நிக்கிறவர் ஹாய் சார்னு சொல்ல அவரும் ஹாய் சாருங்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் மற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க நிலா ஒரு பக்கம் சோஃபால உட்கார்ந்துருக்க. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் ஆப்போசிட்ல இருக்க ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. பல்லவன் மெதுவா தலையை குனிஞ்சு, அண்ணே அண்ணே மாறிடுச்சோ அப்படின்னு பாண்டிகிட்ட கேட்குறாரு. யாரு இவனா? எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான்டா, எப்படியும் பாதி காசை வாங்காம விடவே மாட்டாங்கிறாரு பாண்டி. அங்க ரிசப்ஷன்ல செக்இன் பண்ணிட்டு சாவியை வாங்கிட்டு வர்றாரு சோழன். வர்றவரு அண்ணே போலாமான்னு கேட்க எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ரூம்குள்ள வர்றாங்க. அண்ணே இதான் உங்க ரூமு, நல்லா இருக்கான்னு கேட்குறாரு சோழன். சூப்பரா இருக்குன்னேங்கிறாரு பல்லவன். நல்லா பெரிய ரூமா போட்டிருக்கேடா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே 3 பேர் இருக்கணும்ல, அதான் கொஞ்சம் பெரிய ரூமா போட்டிருக்கேங்கிறாரு சோழன். ஆமா ஓ ரூம் எங்கடா பக்கத்துலயான்னு பாண்டி கேக்குறாரு. எங்க ரூம் இங்க இல்லடா, அது கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிறாரு சோழன். என்ன வேற ஹோட்டல்ல ரூம் போட்டியா என்ன அப்படின்னு பல்லவன் அவசரமா கேட்க, டேய் அதெல்லாம் இல்லடா, இங்க இருந்து 2 ரூம் தள்ளி போட்டிருக்கேன் அவ்வளவுதாங்கிறாரு சோழன். சேரன் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சுட்டு வேற பக்கம் பார்க்க இவங்க 2 பேரும் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நிலா நம்ம ரூமுக்கு போலாமான்னு சோழன் கேட்க போலாங்கிறாங்க நிலா. ஏற்காடு ட்ரிப் போனப்ப 4 பேரும் ஒரே ரூம்ல அடிச்சு புடிச்சு உருண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப நிலாவும் சோழனும் நீ யாரோ நான் யாரோன்னு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு ரூம்குள்ள 2 பேரும் சேர்ந்து போக போறாங்க. போலாம் அப்படின்னு பல்லவனும் அவங்க கூட நடக்க ஆரம்பிக்க, நீ எங்க வர்ற அப்படின்னு பல்லவனோட கைய சோழன் சத்தம் இல்லாம இறுக்கி பிடிக்க, இல்ல உங்க ரூம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு அப்படிங்கிறாரு அவரு. எங்க ரூம் நீ எதுக்குடா பாக்குற, உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய ரூம் இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, சும்மா பார்க்க வர்றேன்னேங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு பல்லவனோட கையை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறாரு சோழன். டேய் பல்லவா இருடா அப்புறம் போய் பாத்துக்கலாங்கிறாரு சேரன். நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்கப்பா, சாப்பிட போலாங்கிறாரு சேரன். அவன் அப்பவே பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னுங்கிறாங்க நிலா. சரி சரி நிலா நீ வா அப்படிங்கிற சோழன் அவங்க கையில இருக்க பேக்கை வாங்கிக்கிட்டு, டேய் அந்த பக்கம் ஏதும் வந்துடாதடா அப்படின்னு சொல்லிட்டு போக, போப்போ பார்க்கலான்ற மாதிரி பை பைன்னு கையாட்டிட்டு இருக்காரு பல்லவன். அவங்க அந்த பக்கம் போனதும், டேய் பாண்டி பல்லவா சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிட போகலான்னு சொல்ல, ஓகே அண்ணேங்கிறாரு பல்லவன். பாண்டி அப்பாடான்னு கட்டில்ல உட்கார்ந்துடுறாரு. பல்லவன் அந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்லிட்டு வந்தாரு சோழன். ஓகே நம்மளுக்கும் 144 தான் போல இருக்குன்னு நினைச்சா அப்படிலாம் இல்லாம அவங்க ரூமை காட்டுறாங்க. சோழன் முன்னாடியே ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. டவலை அழகா மடிச்சு 2 அன்னம் வச்சிருக்காங்க. இன்னும் 2 டவல் அங்க பூ மாதிரி கோலத்தோட நிக்க, அதுக்கு நடுப்புற ஒரு அழகான ரெட் கலர் ஹார்ட் இருக்கு. ஒயிட் பில்லோ மேல குட்டி குட்டியா 2 ரெட் பில்லோஸ், ஒரே ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு. கதவை திறக்கிற சோழன் நிலாவை முதல்ல உள்ளர அனுப்பிட்டு ஃபாலோ பண்ணி வர்றாரு. நிலா உள்ளர வந்து பார்த்துட்டு இருக்க, நிலா ரூம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. சூப்பரா இருக்கு சோழன், அந்த ரூமை விட இந்த ரூம் தான் நல்லா இருக்குன்றாங்க நிலா. அது சாதாரண ரூமா, இது நம்மள மாதிரி புதுசா கல்யாணமான கப்பல்ஸ் வர்ற ரூம்ங்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா கியூட்டா உதட்ட பிதுக்கிட்டு நிக்க, அங்க பாத்தியாங்கிறாரு. நிலா அப்படியே திரும்பி பெட்டை பார்க்க, நான் சொன்ன அந்த 2 பேர்டு 2 ஃப்ளவர்ஸ் நடுப்புற ஹார்ட் அதையெல்லாம் பார்த்துட்டு, வாவ் செம்மையா இருக்கே
அவங்க அந்த பேர்ட் டிசைனைய பார்த்துட்டு இருக்க, இது என்னன்னு சொல்லுங்கிறாரு சோழன். ஸ்வான்ங்கிறாங்க நிலா. ஹேய், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட சோழன் கேட்குறாரு. நான் கோல்டு மெடலிஸ்ட், எனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு நிலா கொஞ்சம் கோபமா கேட்க, உன் காலேஜில் இதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. செல்லம்மா அவரோட தோல்ல ஒரு குத்து குத்திட்டு, கிண்டல் பண்ணாதீங்க சோழன் அப்படிங்கிற நிலா அப்படியே மறுபடியும் கட்டில ஒரு பார்வை பார்த்துட்டு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா உட்காந்துட்டு, ஆமா எதுக்கு நம்ம ரூமை மட்டும் இவ்வளவு தள்ளி போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பின்ன பக்கத்துல ரூமை போட்டு எல்லாரும் பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருப்பீங்களா? பிச்சு பிடுவேன் பிச்சு அப்படின்னு கொஞ்சமா கோவத்தை காட்டுற சோழன், இந்த ட்ரிப்பு எப்படி உனக்கு போர் அடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். போருங்கிற வார்த்தையே உன் வாயில வரக்கூடாதுங்கிறாரு அவரு. ஓ, அதை ப்ரூவ் பண்ணதான் இதெல்லாமா அப்படின்னு நிலா கேட்க, எஸ், இன்னும் நிறைய இருக்கு. இந்த சோழன் எப்படிப்பட்ட காதல் மன்னன்னு இனிமே பாப்ப அப்படின்னு நிலாவோட தோல்ல கைய வச்சுட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா சிரிப்பும் விளையாட்டுமா அவரு பாக்குறாங்க. எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகி சாப்பிட்டுட்டு அங்க இருக்க மெடோஸ்ல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பல்லவன் அங்க இருக்க பூவை ஒண்ணு விடாம போட்டோ எடுத்துட்டு இருக்க, பாண்டி உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. சோழன் நிலாவை டிசைனா நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. மலை மேல தெரியுற குட்டி குட்டி வீடுகள், அப்படியே அங்கங்க தூக்கி வீசின பஞ்சு மாதிரி மேகங்கள், ஒரே பசுமையான மரங்கள்னு ரொம்ப அழகா இருக்கு. நிலாவை ஒவ்வொரு ஆங்கிளையும் ஒவ்வொரு இடத்துலையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு அதை காமிச்சிட்டு இருக்காரு சோழன். நிலா பாக்குறவங்க முகத்தை சுருக்கிக்கிட்டு, நல்லாவே இல்ல, வேற எடுங்க சோழன்கிறாங்க. ஏய், பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தெரியுது பாரு, இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. பூவை போட்டோ எடுத்துட்டு இருந்த பல்லவன் திரும்பி பாக்குறாரு. நான் நல்லா தெரியணும்ல, என்னை விட பேக்ரவுண்டு தான் பெருசா தெரியுது, வேற எடுங்கன்னு சுறுசுறுன்னு முகத்தை காமிச்சிட்டு நிலா அந்த பக்கம் போறாங்க. அண்ணே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிற பல்லவன் கூப்பிட, அப்படின்னு திரும்புறாரு சோழன். அதை போர்ட்ரைட் மோட்ல போட்டு எடுக்கணும்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, வந்து எடுக்கிறியா அப்படின்னு அவர் கொஞ்சம் எரிச்சலோட கேட்குறாரு. சரி கொடு அப்படின்னு அவர் மொபைலுக்காக வர, வா பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட்டுட்டு இருக்க. இங்க வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டி. எடுத்து காட்டுறேன் பாருனே போட்டோவை, ரொம்ப ஈஸின்னு அப்படின்னு அவரு போட்டோவை எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்க. சோழன் டென்ஷனோட அங்கேருந்து வர்றாரு. இங்க ஒரு மர பெஞ்சில் உட்காந்து சேரன் ஏதோ மொபைலோட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே இப்படி நீ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. ஓகேடான்னு நிலா போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. நேரா பாண்டிக்கிட்ட வர்றாரு சோழன். ஓகே எப்ப அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. நான் கடுப்புல இருப்பேன், நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சோழன் அவர் காதில் இருக்க போனை வெடுக்குன்னு எடுத்துடுறாரு. போனை பாக்குறவரு, வானதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏண்டா போனை கொடுறா அப்படின்னு போனை வாங்கிடுறாரு பாண்டி. இங்கே வந்து உங்கள் ஃபோன் ஓயாதாடா அப்படின்னு சோழன் கேட்க. டேய், கடையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாடா, என்ன விடுடா, அங்கே பாருன்னு சேரனை காமிக்கிறாரு பாண்டி. பாண்டி சொல்ல சோழன் அங்கே பார்க்க பாண்டி அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அங்கே சேரன் மொபைலை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் போய் முகத்துக்கு முன்னாடி கையை இப்படி நாட்டி அண்ணன்னு கூப்பிட அப்படின்னு நிமிடுறாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சோழன் கேட்க. அது இந்த இடத்தெல்லாம் போட்டோ எடுத்து சந்தாவுக்கு அனுப்புனேன்டா, அழகா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு ரொம்ப அழகா சிரிச்சிட்டு இருக்காரு அவரு. அது சரி, போன்லயே ஹனிமூன் கொண்டாடுற அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறவரு. சரி, நீ என்ன அங்க போட்டோ எடுக்காம எங்க கூட வந்து நின்னுட்டு இருக்கன்றாரு. ஐயோ அண்ணே, எனக்கு அவ்வளவு தானே பொறுமை, எந்த போட்டோ எடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்றா, அதான் பல்லவனை எடுக்கட்டும்னு வந்துட்டேங்கிறாரு சோழன். அங்க பல்லவனும் நிலாவும் எடுத்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு எழுந்திருக்கிற சேரன், இந்தடா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவர் பாக்கெட்ல பணத்தை வைக்கிறாரு. அண்ணே 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 என்னென்ன இதுங்கிறாரு அவரு. இல்லடா, ரூம் எல்லாம் நீயே போட்டுட்ட, நிறைய செலவாகி இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்ல. இல்லண்ணே இருக்கட்டும்னே அப்படின்னு பாக்கெட்டை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. விடுனே வேண்டானேங்கிறானே, ஆனா பாக்கெட்ல இருக்க பணத்தை பாருங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும்ங்கிறான் அப்படின்னு பாண்டி சொல்ல. சோழன் பாக்கெட்ல இருந்து கையை எடுத்துட்டு, டேய் உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ அப்படின்னு சீறிக்கிட்டு இருக்க. டேய் விடுடாங்கிறாரு சேரன். டேய் சோழா, காசு பத்தலன்னா கேளு, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தர்றேங்கிறாரு சேரன். சரின்னு என்ன சந்தோஷமா தலையாட்டுறாரு. உடனே பாண்டியும் அவரோட பாக்கெட்ல இருந்து கையை வச்சுக்கிட்டே, டேய் இதையும் வச்சுக்கொன்னு கொஞ்சம் பணத்தை நீட்டுறாரு. இரு அப்படின்னு சோழன் சொல்ல. டேய்
அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்காத. ஊருக்கு போனதும் இன்னும் கொஞ்சம் தரேன் புடின்னு நீட்டுறாரு. டேய் உள்ள வைடா நான் பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கே, வை வை உள்ளர வை அப்படின்னு அவர் கையில இருக்க பணத்தை வாங்கி பாண்டியோட பாக்கெட்லயே வச்சு விடுறாரு சோழன். ஏய் என்னடா அப்படின்னு அவர் கேட்க, விடு தேவைப்பட்ட நானே வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு சோழன். அண்ணங்கிட்ட வாங்கினா மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிற, என் காசு மட்டும் திரும்ப கொடுத்துட்டேன்னு பாண்டி சந்தேகமா கேக்குறாரு. அது அண்ணன் எனக்கு கொடுக்கறது வழக்கம் தான்டா, ஆனா நான் தானே உனக்கு அண்ணன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்ப நீ எனக்கு காசு கொடுப்பியான்னு பாண்டி கேக்குறாரு. உடனே சமாளிச்சுக்கிற சோழன், டேய் நீ தொழில் அதிபர்டா, எங்கிட்ட போய் காசு வாங்குவியா அப்படின்னு உடனே சொல்ல, நல்லா சமாளிடான்னு சிரிக்கிறாரு பாண்டி. அப்ப 3 பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்க பல்லவனும் நிலாவும் அங்க வர்றாங்க. சோழன் கொஞ்சம் காண்டோட, என்ன போட்டோலாம் நல்லா எடுத்து கொடுத்தானான்னு கேக்குறாரு. ஆமா காட்டுடா அப்படிங்கிற நிலா மொபைலை வாங்கி இங்க பாருங்க இப்படிதான் எடுக்கணும்னு காமிக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. சார் எத்தனை போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு பல்லவன் கிட்ட சோழன் கேட்க, எப்படி ஒரு 100 போட்டோ எடுத்திருப்பேன் அவரு பெருமையா சொல்றாரு. உடனே அவர் படு நக்கலா, அந்த 100 போட்டோல இந்த ஒரு போட்டோ தான் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நிலா முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு, பொண்ணுங்களை அழகா போட்டோ எடுக்க உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனைங்கிறாங்க. உடனே காதல் மன்னன் சோழனும் இம்மீடியட்டா பதில் கொடுத்துடுறாரு. பிசி ஸ்ரீராமே வந்து போட்டோ எடுத்தாலும் இருக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நிலா உடனே முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு, நான் அழகா இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. நான் எடுத்த போட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னல, அப்பனா அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு அவரும். நிலா முறைச்சிக்கிட்டு இருக்க, டேய் டேய் விடுறாங்கிறாரு சேரன். என்ன பின்ன என்னண்ணே அப்படின்னு அவரும் கொஞ்சம் கோவத்தோட சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹோட்டல் பர்சன் ஒருத்தர் அங்க வர்றாரு. சார் அப்படின்னு கூப்பிட எல்லாரும் அங்க பாக்குறாங்க. இங்க இண்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிறாரு அவரு. என்னெல்லாம் இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா பல்லவன் கேட்க, கேரம் போர்டு, செஸ், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குங்க சார் அப்படின்னு சொல்ல, ஓகேங்க தேங்க்ஸுங்கிறாரு பல்லவன். சரிங்க நாங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறோன்னு பாண்டி சொல்ல, சரிங்க சார் நான் அவரு போயிடுறாரு. அண்ணே நான் போகட்டுமாண்ணே, போலாண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். இருடா டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே எப்ப பார்த்தாலும் டீயா, வாண்ணே அங்க போய் குடிச்சுக்கலாம் அப்படின்னு பல்லவன் கூப்பிட, சரி அப்படிங்கிற சேரன். நிலா நீயும் வர்றியாப்பான்னு கேட்க, உடனே நிலாவும் வரேனேங்கிறாங்க. உடனே டென்ஷன் ஆகுற சோழன், அண்ணே நீங்க முன்னாடி போங்க நாங்க வர்றோங்கிறாரு. சரிடா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பல்லவனையும் பாண்டிகிட்டையும் பேசிக்கிட்டே சேரன் அங்கிருந்து போறாரு. அங்க 4-8 போனதும் நிலா அவர் பக்கத்துல வந்து, சோழன் வாங்களே நாமளும் போலான்றாங்க. எங்க போறதுன்னு சோழன் கேட்க, கேரம் விளையாடுன்றாங்க நிலா. கேரம் விளையாட தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ வா ரூமுக்கு போலான்னு கைய பிடிக்கிறாரு. சோழன் அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு நிலா கேட்க, சோழன் அப்படியே திடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. எல்லார் கூடயும் விளையாடலாம் சோழன், ஜாலியா இருக்குன்றாங்க நிலா. அங்க போய் என்ன பண்றதா அப்படின்னு சோழன் மெதுவா கேட்க, ஆமாங்கிறாங்க நிலா. ஏய் நிலா நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, கன்னத்துல போட்டுக்கோ அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரே ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் விளையாடலாம், அப்புறம் ரூமுக்கு போகலாம் ப்ளீஸ் 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 சோழன், நான் தான் எது கேட்டாலும் நீங்க நோ சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சோழனுக்கு எங்கேயாவது முட்டிக்கலாமான் இருக்கு, ஆனா முட்டிக்கிற மாதிரி ஸ்பாட் எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லா பக்கமும் மெடோவும் சேர்ஸுமா இருக்கு. நிலா முகத்தை பாவமாக வச்சுட்டு நிற்க அவரும் பார்த்துட்டு, சரி 30 மினிட்ஸ் தான் அப்புறம் கிளம்பிடணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, கிளம்பிடலான்னு நிலா வேகமாக தலையாட்டுறாங்க. ப்ராமிஸ் அப்படின்னு சோழன் கையை நீட்ட அவங்களும் கை மேலே அடிச்சு ப்ராமிஸ்ங்கிறாங்க. அப்போ பல்லவன் திரும்பி வந்து, அண்ணே வெறும் 3 பேர் மட்டும் எப்படி விளையாடுறது, நீங்களும் வாங்கலேன்னு கூப்பிடுறாரு. வா போலாம் அப்படின்னு பல்லவனோட நடந்துகிட்டு, சோழன் வாங்க சோழன் அப்படிங்கிற நிலா அதுக்கு மேலே அவர் திரும்பி கூட பார்க்காம, நாம 2 பேரும் ஒரே செட்டு சரியா அப்படின்னு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகி நிற்கிறவரு, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சுத்திட்டு இருக்கிறா இவளெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளே அப்படின்னு பின்னந்தலையில தட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம அவரும் அங்க போறாரு. அடுத்ததா ரோட்ல ஒரு பெரிய பில்லர், அதுல இருந்து 2 சப்போர்ட் ஹேண்ட் விரிய, அதுக்கு மேல ஓப்போ ரெனோ 16 சீரீஸ்க்கு விளம்பரம் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த போர்டுல ஜான்வி கபூர் கையில ஒரு மொபைலோட போட்டோல ஒரு 25 அடி உயரத்துல நின்னுட்டு இருக்காங்க. இண்டோர் கேம்ஸ் ரூமுக்கு வந்த 4 பேரும் விளையாடிட்டு இருக்க
சோழனுக்கு உட்கார ஒரு சேர் கூட இல்லாம நின்னுட்டு இருக்காரு. அவங்க 4 பேரும் கேரம் விளையாடிட்டு இருக்க அவரு நிலாவோட சேரை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. பல்லவனை அடிச்சு முடிக்க இதுல எதை அடிக்கணும்னு கேட்டுட்டு நிக்கிறாரு சேரன். அண்ணே இதை அடின கொஞ்சம் வேகமா அடினேங்கிறாரு பாண்டி. அவரு லைட்டா தொட்டு கொடுக்க நிலா அடுத்து ஸ்ட்ரைக்கர் எடுத்துக்கிறாங்க. அண்ணே லேசா தட்டினா எப்படின்னே போகும் அப்படின்னு பாண்டி கேட்க விழலையாடான்னு கேக்குறாரு சேரன். ஆமாண்ணே விழலாங்கிறாரு அவரு. அடுத்து நிலா அடிக்க காயின் புல்லற நெட்டுக்குள்ள போய் விழுந்துருது. ஏய் போட்டாப்பா சூப்பரு அப்படின்னு சேரன் சொல்ல ஹேய் அப்படிங்கிறாரு பாண்டியும் அப்படின்னு உதட்ட பிதுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு சோழன். அடுத்து நிலாவை அடிச்சுக்கிட்டு இருக்க சூப்பர் சூப்பர்ப்பா அப்படின்னு சேரன் பாராட்டிட்டு இருக்க பாண்டியும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஸ்ட்ரைக்கர் வரவே வராது போல இருக்கே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கு. மொத்த காயின்ஸையும் அடிச்சு உள்ளர தள்ளிடணுன்ற வேகத்தோட நிலா ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தது மிஸ் ஆக போச்சு அப்படின்னு உதட்ட சுழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பாண்டி கிட்ட போக டேய் டேய் பாண்டி நீயாவது போடுறா அப்படின்னு சேரன் ஒரே பரபரப்பா சொல்றாரு. பாண்டியும் ஒரு காயினை போட்டுட்டு டேய் சூப்பர்டாங்கிறாரு அவரு. அப்போ பாண்டியோட மொபைல் ரிங் ஆகுது. வானதி தான் கூப்பிடுறாங்க. பாண்டி போனை பார்த்துட்டு காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் விளையாட ஸ்டார்ட் பண்ண என்ன இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு முகச்சொழிப்போட வானதி போனை வைக்கிறாங்க. அண்ணே நீயும் வந்து உட்காருன்னு என்ன பல்லவன் சோழனை கூப்பிட எங்க உன் தலையிலையா அப்படின்ற ஒரு காண்டோட டேய் சீக்கிரம் விளையாடுறா சீக்கிரம் முடிச்சு விடு அப்படிங்கிறாரு. நாங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருக்கோம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கிற இப்பதான் கேமே ஆரம்பிச்சிருக்கோம் உனக்கு வேணான்னா நீ போய் ரூம்ல இரு அப்படிங்கிற பல்லவன் அண்ணி அடுத்த காயினை போடுங்கிறாரு. நிலாவும் ரொம்ப ஆர்வமா ஸ்ட்ரைக்கரை கையில் எடுக்க ஐயோ எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாரு. மறுபடியும் பாண்டியோட மொபைல் ரிங் ஆகுது. வானதி தான் கூப்பிடுறாங்க. பாண்டி டென்ஷனோட மொபைலை பார்த்துட்டு இருக்க யாரு பாண்டின்னு நிலா கேக்குறாங்க. வானதி தாங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்றாங்கிறாரு அவரு. மறுபடியும் கால் அட்டன் பண்ணாம அவரு ஓரமா வச்சுட வானதிக்கு சலிப்பும் எரிச்சலுமா இருக்கு. அடுத்ததா என்ன பாண்டி எவ்வளவு டைம் கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு மெசேஜ் அனுப்ப டக்குன்னு இவருக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகி சவுண்ட் வருது. எடுத்து பாக்குறாரு. அவர் அதை பிளே பண்ண அங்க சொன்னது அப்படியே இங்க எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதானா வெளியே போயிட்டா என்ன கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு வானதியோட கோபமான வாய்ஸ எல்லாருமே கேக்குறாங்க. சேரன் பல்லவன் எல்லாருமே கொஞ்சம் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க. பாண்டி எடுத்து பேசுங்க ஏதாவது நினைக்க போறாங்க அப்படின்னு நிலா சொல்ல டேய் போடா போய் பேசிட்டு வந்துடுறாங்கிறாரு சேரனும். சரிண்ணே அப்படின்னு பாண்டி எழுந்து போக சோழன் உட்காருங்கன்றாங்க நிலா. பாண்டியோட கேம நீங்க விளையாடுங்கன்னு நிலா சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நிலா நீ விளையாடுங்கிறாரு அவரு. உட்காருங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல டேய் எனக்கு எதிரில் விளையாட வேணும்ல உட்காருடா பாண்டி இடத்துல உட்காருன்னு சேரன் சொல்ல சலிப்பும் எரிச்சலுமா அப்படியே கேரம் முன்னாடி உட்கார்றாரு சோழன். ஆடு ஆடு நீ தான் ஆடணும் ஆடுங்கிறாங்க. சோழன் ஃபர்ஸ்ட்லயே ஒரு காயை உள்ளர தள்ளிவிட ஏய் சூப்பர்டா போடு போடு அப்படின்னு சேரன் சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாரு. சோழன் அடுத்தும் இன்னொரு காயினை உள்ளர தள்ளிவிட அப்படின்னு பாக்குறாங்க நிலா. டேய் சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா போடுறா 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 அப்படின்னு சேரன் சோழனை உற்சாகம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே வந்த பாண்டி ஏய் என்னடி விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேக்குறாரு. என்ன பாண்டி எத்தனை தடவை நான் போன் பண்றேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வானதி கேட்க கேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன்டி அப்படிங்கிறாரு அவரு. கேரம் விளையாடுறியா இங்க ஒருத்தி நான் கடையில நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ அங்க கேரம் விளையாடுறியா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா பாண்டி உனக்கு அப்படின்னு வானதி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. ஏய் கடை பாட்டுக்கு நடக்க போகுது நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க போற இதுல என்னடி டென்ஷன் உனக்கு 24 மணி நேரமும் உங்கூடவே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு பாண்டி. நீ ஈஸியா சொல்லுவ பாண்டி கடையை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வானதி பாண்டியனோட காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அவரும் வேற வழி இல்லாம போனை காதுல இருந்து கொஞ்சம் கூட நகர்த்த முடியாம கேட்டுக்கிட்டே இருக்காரு. இங்கே இவங்க 4 பேரும் விளையாட கொஞ்சம் தள்ளி நிக்கிறவரு திரும்பி பாக்குறாரு. சோழன் யாருக்கும் எந்த காயினையும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க நிலா ஆன்னு பாக்க அண்ணே அண்ணியவே மிஞ்சிட்டியண்ணே சூப்பர்ண்ணே மாசுனே அப்படின்னு பல்லவன் பாராட்ட அவரோட கடுப்பெல்லாம் மறைஞ்சு டேய் தேங்க்ஸ்ரான்னு சிரிப்போட அடுத்த காயினை எய்ம் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் எனக்கு ரொம்ப ஆசைடா இப்ப பாரு இந்த ரெட்டை போட்டு முடிச்சிடுறேன் அடுத்து ஃபாலோ போடுறதுதான் மேட்டரு அப்படின்ற சோழன் அதை வாயில மட்டும் சொல்லாம செயல்லையும் காட்டிடுறாரு. டேய் 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 சூப்பர் சூப்பர்டா சோழன் அப்படின்னு ரொம்பவே பாராட்டுறாரு சேரன். சோழன் ரொம்ப பெருமையா பார்த்தல்ல அப்படின்னு கேட்க பல்லவனும் நான் ஆன பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா சோழன் ஃபாலோ காயினுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்க நிலா அவரை கொஞ்சம் பொறாமையோட பாக்குறாங்க.
ஏய் 2 நாள் தாண்டி வந்துருவேண்டி அப்படின்னு பாண்டி சொல்ல, சீக்கிரம் வா பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, சரி வைக்கிறேங்கிறாரு அவரு. சரி பை அப்படின்னு முகத்தை சுருக்கிக்கிட்டு இஷ்டமே இல்லாம போனை வைக்கிறாங்க வானதி. அவரு போனை வச்சுட்டு அவரோட இடத்துக்கிட்ட வர, எதை அடிக்கணும் சொல்லுன்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. இதோ இப்படிதான் அப்படின்னு அவரு சேரனுக்கு அடிச்சு காட்டிட்டு இருக்க பாண்டி அங்க வந்து நிக்கிறாரு. பாண்டி என்ன சோழன் செம்மையா விளையாடுதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாரு பாண்டி. நீங்க உட்காந்து விளையாடுங்க பாண்டின்னு நிலா எழுந்து இடம் கொடுக்குறாங்க. பரவாயில்லங்க நீங்க விளையாடுங்கன்றாரு அவரு. இல்லைங்க பரவாயில்ல நீங்க உட்காருங்க, எனக்கு ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக, அப்படிங்களா சரின்னு அவரு உட்கார்றாரு. பாண்டி சோழன் சூப்பரா ஆடுறான்டா அப்படின்னு சேரனும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. நாம 2 பேரும் ஒரே டீம் அப்படின்னு பாண்டி கிட்ட பல்லவன் சொல்ல, சோழன் உண்மையிலேயே கெத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. சட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு சூப்பர் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்காரு. போடு 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 அப்படின்னு அவர் விளையாட்டுல ரொம்ப உற்சாகமாகிட, கொஞ்சம் தள்ளி வந்த நிலா போன்ல யாருக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோழனோட பாக்கெட்ல இருக்க மொபைல் வைப்ரேட் ஆகி அடுத்த சவுண்டு வர அவர் எடுத்து பாக்குறாரு. அது நிலாவோட கால் தான். எடுத்துட்டு அப்படியே திரும்பி நிலாவை பார்க்க, அட்டன் பண்ணுங்கன்றாங்க நிலா. அவர் போனை அட்டன் பண்ணி காதுல வைக்க, என்னங்க சார் என்ன ஹனிமூன் கூட்டிட்டு வந்து பிரதர்ஸோட கேரம் விளையாடிட்டு இருக்கீங்களா, இதுக்கு அங்க வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழனுக்கு திடுக்குன்னு இருக்குது. திருத்திருன்னு முழிச்சிட்டு, இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையேன்றாரு அவரு. 30 மினிட்ஸ்ன்னு சொல்லி 45 மினிட்ஸுக்கு மேல ஆயிடுச்சு சோழன், நீங்க விளையாடிட்டு இருங்க நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, உடனே சரௌண்டிங் எல்லாம் மறந்துட்டு, ஐயோ இதோ நானும் வர்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு சோழன். எங்கன்னே போற, கேம் இன்னும் முடியலன்னு கத்துறாரு பல்லவன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா அவ்வளவுதான் அப்படிங்கிற சோழன் கடகடன்னு காயெல்லாம் கலைச்சு விட்டுட்டு, இல்ல வா போலன்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணே பாருண்ணே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிற நிலா கேரம் போர்டு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, என்ன சோழன் விளையாட்ட பாதியிலேயே விட்டுட்டு வர்றீங்க, முடிச்சு பினிஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சந்திரமுகிய சாதாரண கண்ணில் பார்த்த மாதிரி நடுங்கி போய் நிக்கிறாரு சோழன். வாடா அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க, அவரு பயங்கரமா குழம்பி போய், நீதானே நிலா இப்ப கால் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் தான் சொல்றேங்க, போய் விளையாடி முடிச்சிட்டு வாங்கன்னு நிலா சொல்றாங்க. சோழன் பேய பார்த்த மாதிரி அப்படியே அரண்டு போய் நிக்க, அண்ணே அண்ணி தான் சொல்றாங்கல்ல வாண்ணே, கலைச்சு விட்டல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடலாம் வாண்ணேன்னு கூப்பிடுறாரு பல்லவன். சோழன் பயங்கர அதிர்ச்சியோட நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்க, நிலா ஒரு சர்க்காஸ்டிக்கான புன்னகையோட போங்க அப்படின்னு வேகமா சொல்றவங்க, போய் தான் பாருங்களேன் இருக்கு உங்களுக்குன்னு பல்ல கடிக்கிறாங்க. அவருக்கு அது கரெக்டா புரியல. என்னது அப்படின்னு கேட்க, போங்க சோழன் அப்படின்றாங்க. டேய் வாடா நீ தான் நல்லா விளையாடுவியே அப்படின்னு சேரன் கூப்பிட, சோழன் நிலா பக்கம் திரும்ப, போங்க போங்க அப்படின்னு நிலா வாயில சொல்லிக்கிட்டு, கண்ணால முடிஞ்சா போய் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க, அவரு அதிர்ந்து போய் பயத்துல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறாரு. கடைசியா போறதா இல்ல வேண்டாமான்னு அரை நிமிஷத்துல 500 தடவை யோசிக்கிற சோழன், இல்ல இல்ல நீங்களாம் விளையாடுங்க நாங்க இப்ப வந்துடுறோங்கிறவரு, நிலா நீ வா 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 அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, இப்ப 3 பேரும் குழம்பி போய் அவங்கள பாக்குறாங்க. நம்ம விளையாடுவோன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, 3 பேரும் விளையாட்ட கண்டினியூ பண்றாங்க. நிலாவும் சோழனும் ரூம்குள்ள வர்றாங்க. நிலா போய் பெட்ல உட்கார, இப்ப பெட்ல டெக்கரேஷன் வேற மாதிரி இருக்கு. சோழன் போய் வியூவுக்காக வச்சிருக்க விண்டோஸோட கர்டைனை ரிமூவ் பண்ணிட்டு வர்றாரு. அவர் அப்படியே ரொமான்டிக்கா நிலா கிட்ட வந்து உட்காந்து, நிலா குட்டி அப்படின்னு கூப்பிட, குட்டி பட்டி எல்லாம் விடுங்க கையெடுங்கன்னு பட்டனை தட்டி விடுறாங்க நிலா. என்ன நிலா செல்லமா தானே கூப்பிட்டேன், இதுக்கு இப்படி கோவப்படுற அப்படின்னு சோழன் கேட்க, இதுக்கு தான் நாம கொடைக்கானல் வந்தோமா அப்படின்னு நிலா கேட்க, அவர் அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப ரொமான்டிக்கா, இதுக்கு இல்லாம வேற எதுக்குமா அப்படின்னு வழியிறாரு. நான் அதை சொல்லல, அங்க உட்காந்து கேரம் விளையாடுறீங்க, சென்னையில கேரம் பார்த்ததே இல்லையா நீங்க அப்படின்னு நிலா கேட்க, என்னடா இவங்கிற மாதிரி சோழன் பார்க்க, இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி கொடைக்கானல் வந்து கேரம் விளையாடணுமா, அங்க என்னைய கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறீங்களா, நீங்க ஃபாலோ பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பேசிக்கிறீங்க, அப்ப நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நிலா முகத்தை சுறுசுறுன்னு சுருக்கிட்டு கேட்குறாங்க. ஹலோ மேடம், இதை நான் உங்ககிட்ட கேட்கணும், அவங்க போய் விளையாடட்டும் நாம ரூம்ல போய் ஜாலியா இருக்கலான்னு நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், அதுக்கு நீ என்ன சொன்ன, 30 மினிட்ஸ் சோழன் ப்ளீஸ் சோழன், கொஞ்ச நேரம் தான் சோழன், போயிட்டு உடனே வந்துடலாம் சோழன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா லைட்டான முறைப்போட பார்க்குறாங்க. இப்போ வந்து என்ன கத்துற அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேட்க, சரி நான் விளையாட போனேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க,
ஒரு பேச்சுக்கு பாண்டி வர்ற வரைக்கும் உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க என்னடானா நேஷனல் பிளேயர் மாதிரி சீரியஸா விளையாடிட்டு இருக்கீங்க. போங்க போங்க போய் உட்காந்து கேரம் விளையாடுங்க, மெடல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கோவத்தோட நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அது கேரம்லாம் ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்கல அப்படிங்கிறாரு சோழன். ஓ, அப்ப சேர்த்தா போய் விளையாடுவீங்க அப்படித்தானே அப்படின்னு பயங்கரமா சண்டைக்கு எகிர்றாங்க நிலா. ஏய், நீ இப்ப எதுக்கு கண்ணை உருட்டி உருட்டி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பயத்தோட அரடி பின்னாடி போற சோழன். நீ அவங்க கூட போன, நான் வேற வழி இல்லாம பின்னாடி வந்தேன். இல்ல போய் விளையாடணும்னு எனக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, மொத்த தப்பும் சோழன் மேலதாங்கிற மாதிரி நிலா அவரை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் சோழன் இப்ப பொறுப்பா மாறிட்டாலும் முன்னாடி அவர் இருந்ததுக்கெல்லாம் நிலா இப்ப வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. இங்க பாரு நிலா, உனக்கு சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. இந்த ட்ரிப்ல பல்லவனை வச்சு போட்டோ எடுக்கிறது, சேரண்ணே பாண்டிய பார்த்தா ஹாய் சொல்றது, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இந்த அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். மத்த நேரம்லாம் நீ என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நானும் பாவம் இல்ல, என் முகத்தை பாரு, பாவமா இல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலா படக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அசிங்கப்பட்டாண்டா இந்த சோழன் என்ன முகத்தை திருப்பிக்கிறாரு சோழன். இருந்தாலும் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க நிலாவை எப்படியாவது சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவரு மெதுவா அவங்க கையெடுத்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு, இனிமே இந்த ட்ரிப்புக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லவா, இதோ வர்றேன். அண்ணே என்னை கூப்பிட்டீங்களா? அப்படிலாம் போகக்கூடாது, ஓகே அப்படின்னு சோழன் கேட்க, உருன்னு முகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க நிலா. அவங்கெல்லாம் அவங்கவுங்கள பார்த்துக்குவாங்க, நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், ஓகே அப்படின்னு சோழன் கேட்க, நிலாவும் கன்வின்ஸ் ஆகி ஓகேன்றாங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷம் மூடுக்கு மாதிரி பெட்ல இருக்க பூவை கழிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க, அந்த ஒரு சின்ன பூக்குவியலுக்குள்ள இருந்து ஒரு சாக்லேட் இருக்கு, அதை கையில எடுத்துட்டு ஹை சாக்லேட்டுங்கிறாங்க நிலா. இது என்ன, நம்ம பெட்ல சாக்லேட் இருக்குன்றாங்க நிலா. சுத்தம், இதையே இப்பதான் பாக்குறியா அப்படின்னு முகத்தை திருப்பி மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு சோழன். என்ன சோழன் இதெல்லாம் இருக்குன்னு நிலா கேட்க, பெட்டை சுத்தி பாரு நிலா, பெட்டு முழுக்க இருக்கு அப்படிங்கிறாரு சோழன். நிலாவும் அங்கங்க போட்டு வச்சிருந்த பூ இதழ்களை பிரிச்சு விட்டு பார்க்க சாக்லேட்டா இருக்கு. அவங்கள ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆமா, பெட்டு ஃபுல்லா சாக்லேட் இருக்கு, எப்படி சோழன் அப்படின்றவங்க ஒவ்வொன்றா கையில எடுத்து அடிக்கிட்டு, நீங்க பார்த்த வேலையான்னு கேக்குறாங்க. யா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு காதல் மன்னன். இங்க பாத்தியா அப்படின்னு அங்கங்க இருக்க பூவை கழிச்சு விட சாக்லேட்ஸ் வெளியே எட்டி பார்த்து கண்ணடிக்குது. இது ஹனிமூன் சூட்டுமா, இப்படிதான் இருக்கும். இங்க பாத்தியா ஹார்ட், இங்க பாரு பப்பி, அதை சுத்தி கேண்டில்ஸ், இங்க பாரு ஃபுல்லா சாக்லேட்ஸ். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் லவ்வா ஃபீல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரு ரொம்ப பரவசம் ஒரு ரொமான்டிக்கமா சொல்ல, நிலாவும் சந்தோஷ சிரிப்போட இப்படி அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு புது பொண்ணு மாதிரி அவர் நெளிஞ்சிட்டு இருக்காரு. சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சாக்லேட்டை பிரிக்கிறாங்க நிலா. அவங்க கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு சோழன் கிட்ட கொடுக்க அவரும் கொஞ்சம் கடிக்கிறாரு. சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல அப்படின்றவங்க இது சாக்லேட்ல பக்கத்துல எடுத்துட்டு போக, ஐயோ மெல்ட் ஆகி ட்ரெஸ்ல எல்லாம் ஊத்திருச்சு அப்படின்னு கையை உதறிக்கிட்டு இருக்க, என்ன நிலா அப்படிங்கிறாரு சோழன். நான் போய் கையை வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நிலா ட்ரெஸ்ல இருக்கதை தட்டி விட்டுக்கிட்டே போக, போன்னு பார்த்துட்டு இருக்காரு அவரு. நிலா சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க அப்படின்னு அங்க போறாங்க. ஹா அப்படின்னு ஜாலியா கட்டில மல்லாக்க விழறாரு. கடவுளே, இவ இதே மூட்ல இருக்கணும் அப்படின்னு வானத்தை பார்த்து சீலிங்கை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நிலா ரெஸ்ட் ரூம்ல வர்றவங்க அங்க இருக்க வாஷ் பேஷன் கையை கழுவ போறாங்க. டேபை ஓபன் பண்ண, அட தண்ணி வரல அப்படிங்கிற நிலா சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு அவர் அங்கேயே படுத்திருக்க, மறுபடியும் சோழன் வேகமா கூப்பிடுறாங்க. என்னாச்சு நிலான்னு சோழன் கேட்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட படார்னு எழுந்துருச்சு. இதோ வர்றேன்னு ஓடுறாரு அவரு. வேகமா வந்தவரு, என்னாச்சு நிலா, ஏன் கத்துறன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து நின்னு கேக்குறாரு. தண்ணியே வரமாட்டேங்குது அப்படின்னு நிலா சொல்ல, தண்ணி வரலையா அப்படின்னு டேபை திருப்பி பாக்குறவரு கீழே ஓபன் பண்ணி பாக்குறாரு. டேபை கழட்டி கையில எடுத்து அங்கங்க தட்டிக்கிட்டு இருக்காரு. சோழன் என்ன பண்றீங்கன்னு நிலா கேட்க, இருநிலா பார்த்துட்டு இருக்கேன்ன்றாரு அவரு. அடுத்ததா செவுத்துல இருக்க டேபை ஓபன் பண்ணி மூடிக்கிட்டு இருக்க, என்ன சோழன் டேபை திறந்து மூடி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிலா. இல்ல நிலா, சில நேரத்துல கனெக்ஷன் மாறி இருக்கும், இப்படி எல்லாத்தையும் திருப்புனா எதுல எது கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும், எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே ஓபன்ல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல விஷுன்னு சவுண்ட் வர, இதோ வந்துருச்சுல்லன்னு டேபை பாக்குறாரு. அதுக்குள்ள மேல இருக்க ஷவர்ல இருந்து சர்ன்னு ஊசி மாதிரி தண்ணி இறங்கிட்டு இருக்கு. ஏமா அப்படின்னு அவர் கத்த, ஐயோ அப்படின்னு நிலா சிரின்னு வாய மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவரு அவர் வேகமா வந்துட்டு இருக்கத கஷ்டப்பட்டு இழுத்து மூடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இல்ல ஜாலியா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதை க்ளோஸ் பண்ண முடியாம அவர் கஷ்டப்பட்டு இருக்க, நிலா சிரிக்கிறத பார்த்து காண்டாகுது அவருக்கு.
டென்ஷனோட நிலாவையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.